புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதிகளில் கடந்த 2 மாதங்களாக மனநிலை பாதிக்கப்பட்ட 75 வயதுடைய மூதாட்டி பிச்சை எடுத்துக்கொண்டு எஞ்சிய வாழ்க்கையை நகர்த்தி வந்தார். அவர் மீது பரிதாபப்பட்ட கடைக்காரர்கள் அவருக்கு உணவு வழங்கி அவரை பற்றிய தகவல்களை சேகரிக்க முயன்றனர். இறுக்கமாக இருந்த மூதாட்டி எதனையும் கூற மறுத்துவிட்டார். முதலியார்பேட்டை போலீசார் மூதாட்டியை மீட்டு ஒலந்தரியா முதியோர் தொண்டு நிறுவனத்தில் ஒப்படைத்தனர். அவருக்கு 2 வாரமாக உளவியல் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவர் மனம் திறந்து மெல்ல மெல்ல ஹிந்தியில் பேசினார். தனது பெயர் ஜெயனூர், மகாராஷ்டிரா மாநிலம் குரோ கிராமத்தைச் சேர்ந்தவர் என்றும் தனக்கு 2 பிள்ளைகள் 3 பெண் குழந்தைகள் உள்ளனர் என்றும் தெரிவித்தார். குடும்பத்தினர் மீது ஏற்பட்ட வெறுப்பால் 25 ஆண்டுகளுக்கு முன் ரயில் ஏறி மனம் போன போக்கில் பல மாநிலங்களாக பிச்சை எடுத்து கடைசியில் புதுச்சேரியில் தங்கிவிட்டதாக கண்ணீர் மல்க கூறினார். அவரை குடும்பத்துடன் சேர்க்கும் முயற்சியை புதுச்சேரி பல்கலைக்கழக சமூக பணி மாணவர்களுடன் இணைந்து மேற்கொண்டனர் ஒலந்தரியா தொண்டு நிறுவனத்தினர். ஜெயனூருவை புகைப்படம் எடுத்து மகாராஷ்டிரா மாநில குரோ மாவட்ட போலீசாருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விசாரிக்குமாறு வேண்டுகோள் வைத்தனர். குரோ மாவட்ட போலீசார் விசாரித்தபோது ஜெயனூர் சொன்ன அனைத்து தகவல்களும் உண்மை என தெரிய வந்தது. I went there to talk with that lady while telling that I am from the Bhusawal, and I searched all the information that found that she is from the nearby the Bhusawal. I am from the Kurra village. Then I called to the police station Bhusawal, and they went there and searched, and after 2 days they called me. She got the family. After 25 years she is going to home. This is the very happy, and this is the very fortunate day for the voluntariat and for the our social work department and we social work training. So we are feeling very happy. இவங்க வந்து இப்படி சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணது வந்து இவ்வளோ நல்லா வந்திருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போனவங்க இப்போ ஒன்று சேர்றது அதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஜெயனூர் உயிரோடு இருப்பதை அறிந்த அவரது குடும்பத்தினர் புதுச்சேரி வந்தனர். 25 ஆண்டுகளுக்கு பிறகு வியாழனன்று ஜெயனூரை சந்தித்த உறவினர்கள் கட்டி அணைத்து கதறியது காண்போரை கண்கலங்க செய்தது. ஒலந்தரியா தொண்டு நிறுவன பொறுப்பாளர்கள் கூறுகையில் ஜெயனூரின் குடும்பத்தினரை அடையாளம் கண்டு அவரை ஒப்படைத்தது மகிழ்ச்சியாக உள்ளது என தெரிவித்தனர். எங்களுடைய அந்த அமைதியில்ன்ற முதியோர் இல்லம் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்பட்டு வருது. இப்போ இன்னைய தேதிக்கு வந்து 33 முதியோர் இருக்கிறாங்க. பணம் கொடுத்து சேரக்கூடிய ஆட்களை நாங்கள் இங்கே எடுக்கிறதில்ல. முழுக்க குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்டவங்க, தெரு ஓரத்தில் இருக்கிறவங்க, வீதியில் பிச்சை எடுக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களை நாங்கள் கொண்டு வந்து இங்கே சேர்த்து அவங்களுக்கு இறுதி வரைக்கும் நாங்கள் தான் பார்த்துக்குறோம். அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து, அவங்களுக்கான மருத்துவ சேவைகள்லாம் பண்ணி நாங்கள் பார்த்துக்குறோம். முதலியார்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் அது மாதிரி ஒரு வயசான லேடி இருக்கிறதாகவும் ரொம்ப அடிப்பட்டவங்க கையெல்லாம் உடஞ்சி மாவு கட்டு போட்டுருந்து எங்களுக்கு தகவல் வந்தது. இப்போ நாங்கள் போயிட்டு அன்றைக்கி ஒரு இரவு நேரம் அது அங்கே போயிட்டு அவங்களை கூட்டின்னு வந்துட்டோங்க. இப்போ அவங்ககிட்ட கிடைத்த தகவலை வச்சு நம்ம முதலியார்பேட்டை காவல்துறை மூலயமா அங்கே இருக்கிற மகாராஷ்டிராவில் அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்து அதன் மூலயமா அவங்க குடும்பத்தாரை கண்டுபிடிச்சி அவங்க இன்றைக்கி நம்மளோட இருக்கிறாங்க. அவங்க வந்து இவங்களை கூட்டின்னு போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ 25 ஆண்டுகள் கழித்து அவங்க குடும்பத்தோடு இன்றைக்கி சேர்த்துருக்குறாங்க. சலாம் அலைக்கும். சுக்ரியா அல்லாஹ் சுக்ரியா. இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.